அனைவருக்கும் வணக்கம். வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியினுடைய 4வது வாரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வாரம் எலக்ட்ரிக் ஸ்டவ் தொடர்பாக ஒரு பகுதியில் பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து கடந்த வாரம் நம்ம கேட்டிருந்த கேள்வி, இண்டக்ஷன் அடுப்புகள் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு இண்டக்ஷன் அடுப்புகள் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையான தகவல்களை பற்றி தான் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். கடந்த வாரங்களில் பார்த்தது எல்லாமே சமையலறை தொடர்பான விஷயங்கள் தான். சமையலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய விறகடுப்பு, கேஸ் அடுப்பு, அப்புறமா எலக்ட்ரிக் ஸ்டவ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஆனால் இந்த இண்டக்ஷன் அடுப்புகள் அப்படிங்கிறது எப்போவுமே கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா, முன்பு பார்த்த 2 அடுப்புகள்லையுமே உங்களுக்கு நெருப்பு வெளியில் வரும். அதாவது விறகடுப்பாக இருந்தாலும் சரி, கேஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி. எலக்ட்ரிக் அடுப்புலையும் ஓரளவுக்கு அந்த கம்பி சுருளிலிருந்து அந்த வெப்பம் மாறுறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அடுப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதோ டைல்ஸ் கல்லை வைத்தது போல் தான் இருக்கும். சுவிட்சை போடுவீங்க, அந்தந்த மோடை செலக்ட் பண்ணுவீங்க, அது பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம். இந்த இண்டக்ஷன் அடுப்பை பற்றி பேசணும் அப்படின்னாலே நாள் முழுவதும் பேசலாம். கொஞ்சம் மேலோட்டமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக இதோட அறிவியலை சொல்கிறேன். இண்டக்ஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பின்னாடியே இதனுடைய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னது அப்படின்னா, இண்டக்ஷன் லா அப்படின்னு ஒன்று இயற்பியலில் சொல்லுவாங்க. ஃபேரடே உடைய விதி. ரொம்ப எளிமையான விதி தான், ரொம்ப குழப்பமான விதியெல்லாம் கிடையாது. ஒரு காப்பர் கம்பி எடுத்து சுற்றி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு தாமரை கம்பி எடுத்து சுற்றி வைத்துக்கொண்டு அதோட 2 சைட்லேயுமே கரண்டை பாஸ் பண்ணுறீங்க. மின்சாரத்தை அனுப்புகிற போது அந்த கம்பி சுருள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் காந்தப்புலம் உற்பத்தி ஆகும். மின்சாரத்தை ஒரு கம்பி சுருளின் வழியாக அனுப்பும்போது காந்தப்புலம் ஏற்படும். இதுதான் ஃபேரடே உடைய விதி. இது தலைகளாகவும் நடக்கும். நீங்கள் காந்தத்தை வச்சிங்கன்னா மின்சாரம் உற்பத்தி ஆகும். இந்த விதியின்படி நம்ம மின்சாரத்தை கொடுக்கும்போது காந்தப்புலம் உற்பத்தி ஆகும். மின்சாரத்தினுடைய திசையை மாற்றும் போது காந்தப்புலத்தினுடைய அந்த திசையும் மாற்றம் ஏற்படும். அதை ஒரு காணொளி வழியாக உங்களுக்கு விளக்குனா ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க முடியும். இண்டக்ஷன் அடுப்பு உடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதான் இண்டக்ஷன் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பியின் வழியாக தான் மின்சாரம் போகும். நீல நிறத்தில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, மேல் நோக்கி மின்சாரம் போய் கொண்டு இருக்கிறது. அதற்கு கிடைமட்டமாக உங்களுக்கு இந்த காந்த புலம் உற்பத்தி ஆகிறது. இப்போ மின்சாரத்தினுடைய திசையை நம்ம மாற்றும் போது காந்தப்புலத்தின் திசையும் இங்கே மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். நேரோ மார்க்கில் காணிச்சிருக்கிறாங்க. இப்போ இதுதான் அந்த கம்பி சுருள், நான் முன்னாடி சொன்ன கம்பி சுருள். இதன் வழியாக மின்சாரம் போகிறது. இந்த சைடில் உங்களுக்கு காந்தப்புலம் வருகிறது. அதே இது மின்சாரத்தினுடைய திசையை மாற்றும் போது காந்தப்புலத்தின் திசையும் மாறுபடுகிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த அடுப்பு வேலை செய்கிறது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காந்தப்புலத்தினுடைய திசையை, மின்சாரத்தினுடைய திசையை மாற்றுவதன் மூலமாக பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால காந்தப்புலத்தினுடைய திசையை நம்மளால் மாற்றி அமைக்க முடிகிறது. இந்த மாற்றம் ஏற்படுவதனாலேயே உங்களுக்கு அந்த இடத்துல வெப்பம் உற்பத்தி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் இங்கே பார்க்குறது போல் இந்த பேட்டரியை மாற்றும் போது இங்கே உங்களுக்கு எளிமையாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த காந்தப்புலத்தின் திசை மாறுவது. ஆனால் இது போல் நம்ம அடுப்பில் செய்கிறதில்ல. ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு சுமார் 1,00,000 தடவை கூட காந்தப்புலம் மாற்றி அமைக்கப்படும். அப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஒரு வினாடியில் 1,00,000 தடவை அப்படின்னா எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும் அப்படின்னு இங்கே பார்க்க முடியுது. அதே நேரம் இந்த அடுப்பினுடைய விஷயத்தில் நீங்கள் இப்படி பண்ணும்போது இந்த கம்பி சூடாகணும்னு அவசியம் கிடையாது. இந்த கம்பி ரொம்பலாம் ஒன்றும் பழுத்துலாம் போகாது. நம்ம எலக்ட்ரிக் அடுப்பில் பார்த்தது போல் பாத்திரத்தை மேலே வைக்கும்போது மட்டும்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம். பாத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் கூட இதில் எல்லா விதமான பாத்திரங்களையும் உங்களால் பயன்படுத்த முடியாது. ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இதுக்கு மேலே வச்சிங்கன்னா வேலை செய்யாது. இதற்கு பின்பும் ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் இருக்கிறது. அதாவது இந்த இண்டக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்னா எல்லா விதமான பொருட்களையுமே இந்த இண்டக்ஷன் அடுப்பு சரியாக வேலை செய்து விடாது. அதற்கென சில சிறப்பு பண்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அதை பற்றி நம்ம பார்க்க போனோமே ஆனால், ஆங்கிலத்தில் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரோ காந்த பொருட்கள். இந்த பெரோ காந்த பொருட்கள் தான் இண்டக்ஷன் அடுப்பில் உங்களால் பயன்படுத்த முடியும்.
இதற்கு பின்னாடி குறிப்பாக இருக்கக்கூடிய காரணம் என்னதுன்னா, நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது போல் வெவ்வேறு திசைகளில் அதனுடைய டொமைன்ஸ், மேக்னெட்டிக் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காந்தப்புல கோடுகள் வெவ்வேறு திசைகளில் இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் மின்சாரத்தை கொடுக்கும்போது இந்த காந்தப்புல கோடுகள் ஒரே திசையை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் அந்த காந்தப்புல கோடுகள் அப்படி செல்லாமல் இதற்கு ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கும். இந்த எதிர்ப்புனால தான் உங்களுக்கு வெப்பம் பொதுவாகவே உருவாகிறது. இதுதான் இந்த பெரோ மேக்னெட்டிக் பொருட்களுடைய பண்பு. இந்த பொருட்கள் எதுன்னெலாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இரும்பு, கோபால்ட், நிக்கல் போன்றவையெல்லாம் பெரோ காந்த பொருட்கள். கோபால்ட்டையும் நிக்கலையும் நம்ம சமையல் பாத்திரத்துக்கு பயன்படுத்துறது இல்லை. இரும்பு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். அதனால தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை நம்மளால் இண்டக்ஷன் அடுப்பில் பயன்படுத்த முடியும். அதே நேரம் நீங்கள் ஒரு அலுமினிய பாத்திரத்தை தூக்கி வச்சிங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா பெரோ காந்த பொருட்களோட மட்டும்தான், பெரோ காந்த பொருட்கள் தான் ஒரு சரியான மின்தடை மதிப்பையும் கொண்டிருக்கும், சரியான காந்த பண்பையும் கொண்டிருக்கும். வேறு பொருட்களை வச்சிங்கன்னா அந்த பண்பு வந்து சரியாக வேலை செய்யாது. இது எப்படி இந்த வெப்பம் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இதனுடைய ஆற்றல் வந்து ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு வந்து கடத்தப்படணும். இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கண்ணாடி பாத்திரத்தை வச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் வந்து கண்ணாடி பாத்திரத்தோட வினை புரியாது. அதுவே ஒரு இரும்பு பாத்திரத்தை வைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளினுடைய மாற்றம், அந்த மின்புலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அங்கேயும் மாற்றம் ஏற்படும். அதனால தான் நீங்கள் ஒரு பாத்திரத்தை இந்த குறிப்பிட்ட இண்டக்ஷன் அடுப்புக்கு மேலே வச்சிங்கன்னா ஒரு வைப்ரேஷன் போல் உங்களால் உணர முடியும். இந்த அதிர்வின் காரணமாக நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வினாடிக்கு 1,00,000 தடவை ஏற்படக்கூடிய இந்த அதிர்வுகளின் காரணமாகத்தான் வேகமாகவே உங்களால் சமையல் செய்ய முடிகிறது. அதே போல் இந்த அடுப்பு வந்து கீழ்ப்பாகத்தில் தான் நல்லா வேலை செய்யும். பாத்திரத்துடைய கீழ்ப்பாகம் தான் அதிகமாகவே சூடாகிறத உங்களால் பார்க்க முடியும். மேல் பாகத்துலலாம் போக அவ்வளோலாம் சூடாகாது. உங்களால் பாத்திரத்தை ஈஸியாகவே தூக்கிட முடியும். அதுபோல் அடுப்பை அணைத்த பிறகு நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் சூடு இருக்காது, ரொம்ப குறைவான சூடு தான் இருக்கும். எலக்ட்ரிக் அடுப்புகளைப் போல் இது ரொம்ப ஆபத்தானதும் கிடையாது. ஒரு நல்ல பாதுகாப்பு அம்சம் இந்த அடுப்பில் இருக்கிறது. எது எப்படியோ அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்துகிறோம். இவ்வளவு நாள் இதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்றைக்கு இது தொடர்பாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். அப்போது இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? பெரோ காந்த பொருட்களை மட்டும்தான் இண்டக்ஷன் அடுப்பில் பயன்படுத்த முடியும். ஃபாரடே உடைய விதியின் அடிப்படையில் தான் இண்டக்ஷன் அடுப்புகள் வேலை செய்கிறது. முழுக்க ஒரு பொருள் வெப்பமடையாமலேயே காந்தப்புலத்தை பயன்படுத்தியும் சமையல் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். அதாவது முதல்ல ஒரு வேதிவினை, நெருப்பு எரியறதுங்கிறது ஒரு வேதிவினைன்னு பார்த்தோம். அடுத்த வாரங்களில் மின்சாரத்தை வைத்து சமையல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், கேஸ் அடுப்பில் சமையல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போது மின்சாரத்தை காந்தப்புலமாக மாற்றி காந்தப்புலத்தின் மூலமாக சமையல் செய்வது எப்படி, இது வந்து ஃபாரடே என்கிற ஒருடைய விதி வந்து நம்ம சாதாரணமாக 1500 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இந்த இண்டக்ஷன் அடுப்பு வரைக்கும் நிகழ்கிறது. ஒரு இயற்பியலின் ஒரு முக்கியமான விதி ஒரு சாதாரணமாக நீங்கள் வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்திற்கான கேள்வி உங்களுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மந்திர பெட்டி அப்படின்னு கூட இது சொல்லலாம். மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு பொதுவாக அறியப்படக்கூடிய இந்த மைக்ரோவேவ் ஓவன்கள் எப்படி வேலை செய்கிறது, இதைத்தான் நம்ம வந்து அடுத்த வாரத்தில் உங்களுக்கான கேள்வி. இதனுடைய பதில்களை வந்து நீங்கள் வழக்கம் போல் நம்முடைய sciencesinhomethamil@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் இதனுடைய வேலை எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அனுப்புங்க. சரியான ஒவ்வொரு பதிலுக்கும் 100 ரூபாய் பரிசு வந்து உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இந்த அடுப்பும் கொஞ்சம் வித்தியாசமானது தான். ஒரு பெட்டி போல தான் இருக்கும். ஒரு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பாத்திரங்களை கூட ஒரு மைக்ரோவேவ் இதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட பாத்திரங்களை வச்சு கூட இதில் சமையல் பண்ணிட முடியும். அதாவது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைத்து சமையல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயந்தான் மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு எடுத்துக்கலாமே. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னது, இதை வந்து நீங்கள் உங்களோட பதில்களை அனுப்புங்க. அடுத்த வாரம் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வீடியோவாக வரும். சரியான பதில்களுக்கு 100 ரூபாய் பரிசு இருக்கிறது. எனவே ஆர்வமோட பதிலளிங்க. தவறாக இருந்தாலும் சரி, இதற்கும் வருந்த வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதுனாலும் கேளுங்க. அடுத்தடுத்த வாரங்களில் அதற்கு பதிலும் கண்டுபிடித்து விடலாம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.